ஓம் சாந்தி. நாம் அனைவரும் யோகேஸ்வரன் பாபாவினுடைய குழந்தைகள். யோக பலத்தினுடைய வாழ்க்கை தான் சங்கம் யுகத்தினுடைய வாழ்க்கை. பாபா சங்கம் யுகத்தில் நாம் அனைவருக்கும் யோகத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார். பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகம் அதி சகஜ மேலான யோகம், ராஜயோகம். அப்படிப்பட்ட இந்த ராஜயோகத்தை நாம் சகஜமான ரீதியில் செய்வது மிக அவசியமாகும். ஏனென்றால் யோகத்தின் மூலமாகத்தான் அநேக வெற்றிகளை நாம் அடைய முடியும். பாபா நமக்கு முரளியில் யோகத்தின் பலன்கள், யோகத்தினால் அதனுடைய லாபங்கள் என்னென்ன, இதை பற்றிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், அனுபவமும் செஞ்சுருக்கிறோம். யோகத்தால் இமயமலை மாறி வரக்கூடிய விஷயங்கள் கடுகு போல மாறிவிடும் என்று. அதற்கு நமக்கு நம்மளுடைய மனோஸ்திதியை நாம் பக்குவப்படுத்தணும். ஸோ யோகத்தில் நம்ம லவ்லீன் ஸ்டேஜ் அடையணும். ஏக்ரஸ் ஏகாகிரதா, பாபா எப்போதுமே சொல்கிறது, மனது கம்ப்ளீட்டாக ஒரு நிலை ஆயிடணும். ஒரு பாபா தவிர வேறு எந்த நினைவு நமக்கு வரக்கூடாது. அதற்காக நாம் பாபாவிடம் அனைத்து சம்பந்தங்களையும் ஈடுபடுத்துவது மிக மிக அவசியமானது. ஏனென்றால் சம்பந்தங்களினால்தான் மனித வாழ்க்கை என்பது பிணைக்கப்பட்டிருக்குது. நம்ம லௌகீக சம்பந்தங்கள் மூலமாக எல்லா அனுபவங்களையுமே அடைந்துள்ளோம். ஆனால் இப்பொழுது ஈஸ்வரிய சம்பந்தம், அதாவது ஒரு பாபாவிடம் நாம் வைக்கக்கூடிய அனைத்து சம்பந்தங்களினாலும் 21 ஜென்மம் மட்டுமல்லாமல் 84 பிறவிகளுக்கு தேவையான அந்த சுகத்தையும் ஆனந்தத்தையும் நம்ம பெற முடியும். இப்போ நாம் எல்லாருமே யோகா செய்வோம். நீங்கள் எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசை காம் ஆக்கிடுங்க, கூல் ஆக்கிடுங்க, பிளைன் ஆக்கிடுங்க, மனசை பவர்ஃபுல் ஆக்கிடுங்க. மனம் என்ற கோவிலில் மூர்த்தி பாபாவை நம்ம நினைப்போம். இப்பொழுது நாம் தன்னைத்தானே சுத்தப்படுத்துவோம். அந்தர்முகதா என்ற குகைக்குள்ளே போகலாம். நாம் அனைவருமே ராஜயோகிகள், தபஸ்விகள், ராஜரிஷிகள், யோகிகள். நமக்கு யோகா சகஜமாக வர வேண்டுமானால் யோகேஸ்வரன் மீது நமக்கு முழுமையான அன்பு இருக்க வேண்டும். நாம் அனைவருமே பாபாவிற்கு அன்பான குழந்தைகள், இனிமையான குழந்தைகள், பிரியமான குழந்தைகள், செல்ல குழந்தைகள், ஆத்மீக குழந்தைகள், தெய்வீக குழந்தைகள். இந்த சோமானத்தில் இருப்போம். பாபாவால் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தை நான். ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நான் பாபாவை
தெரிந்து கொண்டுள்ளேன், புரிந்து கொண்டுள்ளேன், ஏற்றுக்கொண்டுள்ளேன். முழுமையாக அவருடையவராகவே ஆகிவிட்டேன். பரம்ஜோதி பாபா க்ஷமா, ஒரு ஒளி. நான் அந்த ஒளியில் பலியான விட்டில் பூச்சி. முதல் விட்டில் பூச்சி நான் தான். எனக்கு உலகமே பாபா. உலகத்தில் ஒரே பாபா தான். என்று நான் பாபாவை தெரிந்து கொண்டேனோ அன்று முதல் உடல், மனம், பொருள், நேரம், சுவாசம், சங்கல்பம், சர்வ சம்பந்தங்கள் அனைத்தையும் பலியாக்கிவிட்டேன், அர்ப்பணம் செய்துவிட்டேன். நான் பிரிய குழந்தை. பாபாவை போலவே நானும் ஆத்மா. மிகச்சிறிய ஒரு ஆன்மீக சக்தி. சம்பூர்ண சக்தி நான். நிர்விகாரி ஆத்மா, நிராகார ஆத்மா, நிரஹங்காரி ஆத்மா. நான் பாப் சமான் ஆத்மா. நஸ்ட்ரோ மோகா ஆத்மா, कर्मातीत आत्मा, बंधन मुक्त आत्मा. நான் ஆத்மா, அஷரீரி ஆத்மா. தேஹி அபிமானி ஆத்மா. நான் ஆத்மா, त्रिनेत्री आत्मा. त्रिकालदर्शी आत्मा. என்னுடைய உண்மையான தாய், தந்தை, உயர்ந்த ஆசிரியர், சத்தியமான குரு, இணை பிரியாத நண்பன், உண்மையான நாயகன், உயர்ந்த வழிகாட்டி, வாழ்க்கை படகை கரை சேர்க்கும் படகோட்டி, சுப்ரீம் சர்ஜன், என்னை மென்மையாக்கக்கூடிய தோட்டக்காரர்,
என்னை வளர்க்கக்கூடிய பாலன்காரர், கூடவே அழைத்துச் செல்லக்கூடிய துணைவன், அகால மூர்த்தி பாபா, காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலன் பாபாவின் குழந்தை. நான் ஆத்மா. சிரேஷ்ட ஆத்மா, மகான் ஆத்மா, பவித்ர ஆத்மா, பரம் பூஜ்ய ஆத்மா, விக்ன விநாசக் ஆத்மா, நான் விஜய் ஆத்மா. சூரிய வம்சி ஆத்மா, சங்கம யுகத்தை சேர்ந்த கவலையற்ற ராஜா, அனைத்து பிராப்திகளும் நிறைந்த ஆத்மா, பாபா. சங்கம யுகத்தில் நான் உங்களை அடைந்து விட்டேன். நீங்கள்தான் என்னுடைய சுவாமி. நான் அர்ஜுன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அன்பான பாபா, அனைத்து சக்திகளையும் ஆயுதமாக கொடுத்துள்ளீர்கள். முக்கியமான அஷ்ட சக்திகளுக்கு என்னை எஜமானனாக்கிவிட்டீர்கள் பாபா. உங்களின் நினைவு எவ்வளவு இருக்கின்றதோ, எப்பொழுது இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உங்களுடைய சக்திகளையும் நான் அனுபவம் செய்கின்றேன்.
இந்திரிய ஜீத் ஆக்கிவிட்டீர்கள் பாபா. கர்மேந்திரியத்தின் ராஜா நான். கர்மேந்திரியங்களுக்கு அதிபதி நான். மனம், புத்தி, சன்ஸ்காரம், மெய்வாய், கண், மூக்கு, செவி, ஸ்தூல இந்திரியங்கள் முதல் சூக்ஷ்ம இந்திரியங்கள் வரை ஆத்மாவாகிய ராஜாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. பாபா, ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய சக்தியை முழுமையாக நான் உங்களிடமிருந்து பெற்றுள்ளேன். எந்த இந்திரியங்களும் என்னை ஏமாற்றவே முடியாது. முதல் சக்தி ஐம்புலன்களையும் அடக்கும் சக்தி. இரண்டாவது பொறுமை சக்தி. எப்பொழுது நான் உங்கள் குழந்தை ஆனேனோ அன்று முதல் பொறுமை சக்தி எனக்கு பலனாக கிடைத்துள்ளது பாபா. நான் ஆத்ம உணர்வில் நிலைத்திருக்கும் பொழுது அனைத்து விஷயங்களையும் லேசாக்கி பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தியை நான் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். மூன்றாவது தயாராக இருக்கக்கூடிய சக்தி. பாபா, எப்பொழுது எந்த சேவை, எந்த ஸ்ரீமத் எனக்கு கொடுத்தாலும் நான் எவரடி, ஆல்ரவுண்டர், தயாராக இருக்கும் ஆத்மா. எப்படிப்பட்ட பேப்பர் வந்தாலும்
தயாராக இருந்து ஒரு வினாடியில் கடந்து செல்லக்கூடிய பாஸ்வித்தானர். நான்காவது, கடல் போல் அனைத்தையும் கரைக்கும் சகித்து கொள்ளும் சக்தி படைத்த ஆத்மா நான். அனைவரையும் மன்னிக்கும் குணம் படைத்த ஆத்மா. நான் அனுசரித்து போகும் சக்தியை உங்களிடமிருந்து வரமாக பெற்றுள்ளேன். விஷயங்களை புரிந்து கொண்டு மிக இலகுவாக வெற்றியை அடைய முடிகின்றது பாபா. உங்களுடைய ஞான பலத்தினால், யோக பலத்தினால் அனைத்து சக்திகளையும் பிராப்தமாக அடைந்துள்ளேன். ஐந்தாவது, தீக்ஷன் புத்தி கொடுத்துள்ளீர்கள். சரி தவறு என்பதை உணரக்கூடிய சக்தி கிடைத்துள்ளது பாபா. எந்த ஒரு காரியம் செய்தாலும் நான் உங்களை நினைவு செய்யும் பொழுது நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக இருக்கின்றது. அதன் மூலம் வெற்றியை அடைய முடிகின்றது பாபா. திவ்ய புத்தியை பரிசாக வழங்கியுள்ளீர்கள். ஈஸ்வரிய பிறவியில் ஈஸ்வரிய புத்தியை எனக்கு கொடுத்துள்ளீர்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ரைட்டியஸ் மார்க்கத்தின்படி என் வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய மகான் சக்தி நான். என் புத்தி
மிக சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கின்றது பாபா. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை என்னால் நினைக்க முடியும். அன்னப்பறவை போல் பகுத்தறியும் சக்தியை உங்களிடமிருந்து நான் பெற்றுள்ளேன். ஃபாலோ ஃபாதர் என்ற உங்களுடைய ஒவ்வொரு எடுத்துக்காட்டையும் நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் உங்களுடைய சத்தியமான குழந்தை, நம்பகமான குழந்தை பாபா. தீர்மானிக்கும் சக்தியும் அதாவது எது சத்தியம், எது நியாயம், இதை முடிவெடுக்கும் ஆத்மா நான். சத்தியத்தின் மார்க்கத்தில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீங்கள் காட்டும் வழியின்படி நான் நடக்கும் பொழுது உயர்ந்த மார்க்கம், சரியான மார்க்கம் ஈஸியாக இருக்கின்றது. நிர்ணயம் செய்யும் சக்தி படைத்த ஆத்மா நான். என்னுடைய புத்தி என்ற முள் எப்பொழுதும் உங்களை நோக்கி இருப்பதால் நான் எடுக்கும் முடிவு அனைத்தும் சரியாகத்தான் இருக்கின்றது பாபா. செய்பவர், செய்விப்பவர் நீங்கள்தான் என்ற அனுபவத்தை நான் பெற்றுள்ளேன். வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து செல்லக்கூடிய சக்தி நான். அழியாத ஆத்மா என்ற ஞானத்தால் மரண பயத்தை வென்ற ஆத்மாவாக அனைத்தையும் கடந்து செல்லக்கூடிய
உயர்ந்த சக்தி படைத்த ஆத்மாவாக இருக்கின்றேன். பாபா சர்வ சக்திவான், நீங்கள் என்னுடன் இருக்கும் பொழுது வேறு என்ன வேண்டும்? எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, யாரும் இல்லை. அன்பான பாபா, பிரியமான பாபா, உங்களுடைய துணை எப்பொழுதுமே எனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய உதவி என்பது யார் மூலமாவது எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அனைவரின் ஒத்துழைப்பை அடைந்த ஆத்மா நான். அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆத்மா நான். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை என்ற மகா மந்திரத்தால் உங்களை வென்ற ஆத்மா நான். உங்கள் மனதில் இடம் பிடித்துள்ள ஆத்மா நான். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். அஷ்டபுஜாதாரி, சிம்ம வாகினி, ஹன்ஸ் வாகினி, சங்கம யுகத்தில் உங்களுடைய ஞானத்தை நான் யதார்த்தமாக புரிந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது அது சக்தியாக மாறுகிறது பாபா. உங்களுடைய யோகம், உங்கள் மீது உள்ள அன்பு முடியாததையும் இலகுவாக்கி விடுகிறது. என் வாழ்க்கை சகஜ யோகி வாழ்க்கையாக ஆகிவிட்டது. எப்பொழுது அமர்ந்தாலும் ஒரு வினாடியில் உங்களிடம் என்னுடைய புத்தி என்ற கூர்மை, புத்தி என்ற ஒரு லயன் கிடைத்து விடுகிறது. உங்களுடைய கனெக்ஷன் துண்டிக்க முடியாத கனெக்ஷன் ஆகிவிடுகிறது பாபா. என்னுடைய தெய்வீக புத்தி உங்களிடம் இணையும் பொழுது
என்னுள் சார்ஜ். ஆத்மா நான் இழந்த அனைத்து சக்திகளையும் பெற்ற அனுபவத்தை அடைகின்றேன். சகஜ ராஜ்யோகி நான். சக்திசாலி ஆத்மா நான். அஷ்ட சக்திகளும் என்னுடைய சேவகர்கள். நான் எஜமானன். நான் ஆத்மா. ராஜா எங்கே இருக்கின்றேனோ என்னுடைய சேவகர்களும் என்னுடன் இருக்கின்றார்கள். நான் ராஜா. உங்களுடைய நினைவினால் அஷ்ட சக்திகளும் என்னுள் முழுமையாக நிரம்பியுள்ளது. பாபா, எப்படி இருந்த என்னை எப்படி ஆக்கிவிட்டீர்கள்? உங்களை நான் எப்படி மறக்க முடியும்? நான் தைரியசாலி ஆத்மா. என்னுடைய அனைத்து பயத்தையும் போக்கி தைரியத்தை கொடுத்துள்ளீர்கள். தேக உணர்விலிருந்து என்னை முற்றிலும் விடுவித்து விட்டீர்களே பாபா. எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்வது? அல்பகால சுகத்தின் பின்னால் போன என்னை அழியாத சுகம் கொடுத்து அளவிட முடியாத சுகம் கொடுத்து உயர்ந்த சுகம் கொடுத்து என்னை சுக தேவதையாக ஆக்கிவிட்டீர்கள். இருளில் அங்கும் இங்கும் அலைமோதிக் கொண்டிருந்த என்னை ஞானம் என்ற வெளிச்சத்தால் என் வாழ்க்கையவே ஒளிமயமாக ஆக்கிவிட்டீர்கள். அறியாமை, அஞ்ஞானம் என்ற இருளிலிருந்து என்னை விடுவித்து விட்டீர்கள் பாபா. நம்பிக்கையும் தைரியமும் இடைவிடாத முயற்சியும்
நீங்கள் கொடுத்த வரமாகும். நம்பிக்கை இழந்த எனக்கு எவ்வளவு நம்பிக்கையூட்டி வளர்த்து வருவதை உணர்கின்றேன். பாபா, என்னுடைய எந்த குணத்தை பார்த்து என்னை தேர்ந்தெடுத்தீர்கள்? நீங்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைக்குரிய குழந்தை நான். பாபா, எத்தனை விதமான பந்தனங்களில் இருந்து விடுவித்துள்ளீர்கள். நினைக்கும் பொழுதே அன்பு கண்ணீர் வருகின்றது. எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்துள்ளீர்கள். உங்களுடைய உதவியை மறக்கவே மாட்டேன் பாபா, மறக்கவே முடியாது. உங்களுடன் நான் எப்பொழுதும் இணைந்தே இருக்கின்றேன். கம்பைன்டு சொரூபாத்மா. கடைசி மூச்சு வரை உங்கள் நினைவுதான். என்னுடைய கடைசி யாத்திரை உங்கள் நினைவில்தான் பாபா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. Oh